ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு அரசு அதிரடியாக ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. சில அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்ரூட்மெண்ட் வந்து 2025ல் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. சில இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் மூலமாக வந்து இருக்கக்கூடிய உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா என்ட்ரி இது மாதிரி கணினி சம்மந்தப்பட்ட ஒரு 3 விதமான போஸ்டிங் வந்து இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சில இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக இருக்க போது. சில இந்த வேலைக்கு வந்து ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை செய்தால் இந்த வேலைக்கு வந்து இந்த வேலை வந்து கிடைக்கும், ஸோ இந்த வேலைக்கு செலெக்ஷன் ப்ராசஸிங்லாம் எப்படி நடக்க போகுது, இந்த வேலை எப்படி தேர்வு வந்து இருக்கா, எப்படி அப்ளை செய்வது, அதே மாதிரி எவ்வளோ சேலரி வந்து இருக்க போது, இந்த வேலையை பொறுத்தளவுக்கு தேர்வுகள் வந்து ஸோ இருக்குமா, எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் என்னென்ன தகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சி வந்து ஸோ இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து ஸோ இருக்கும். இருந்தாலுமே இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் மூலமாக நிரப்பக்கூடிய உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணினி டேட்டா என்ட்ரிஸ் அதே மாதிரி இன்னும் 2 விதமான போஸ்டிங்கெல்லாம் இதுக்கு வந்து ஸோ உதவியாளர் வேலைக்கு வந்து 2025ல் பஞ்சாயத்து ஆஃபீஸ் மூலமாக ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சில இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சில கட்டாயம் இருவருமே ஸோ அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சேலரியை பொறுத்தளவுக்கு பேசிக்காகவே உங்களுக்கு வந்து போஸ்டிங் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறும் 50,000 ரூபாய்களுக்கு உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ அவங்க வந்து சொல்லிட்டாங்க. சொல்ல இந்த வேலையை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30/5/2025 இந்த மந்த்து இறுதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா அனைவருமே ஸோ அப்ளை பண்ணிக்குவாங்க. சொல்ல ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் வந்து ஸோ வந்திருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 தமிழ்நாடு அரசு மாவட்ட பஞ்சாயத்து அலுவலகத்தின் கீழ் மத்திய நிதி உதவி திட்டமான சீரமைக்கப்பட்ட ரசிய சுக்ராம் ஸ்வராஜ் அபியான் திட்டத்தின் காலியாக உள்ள 12 கணினி உதவியாளர் மற்றும் ஊராட்சிகளுக்கான மாவட்ட வள அலுவலர் ஸோ வட்டார வள மைய பயின்று நகர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது. அதிகாரப்பூர்வமாக நீங்கள் ஸோ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி என்னென்ன தகுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வேலை பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வேலை தான். இருந்தாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரூரல் டிபார்ட்மெண்ட் அண்டு ஸோ பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறை வந்து இயங்குது. இது வந்து தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் அடிப்படையில் தான் இந்த வேலைப்பு கொடுத்துருக்காங்க. ஓரளவு காலி பணிகள்னு பார்த்தீங்கன்னா 12 காலி பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது விண்ணப்பிக்க முறையை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தகுந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் நம்ம சேனலுக்குள்ளே வந்து இருக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கும்படி நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த வேலைக்கு ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக காலி பணிகளை பொறுத்தளவுக்கு எங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்காசி தமிழ்நாடு முழுவதுமே உங்களுக்கு வந்து காலி பணிகள் வந்து ஸோ எங்கேனாலும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பதவியும் பெயர் என்னென்ன பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கணினி உதவியாளர், ஊராட்சிகளுக்கான மாவட்ட வள அலுவலர், அதே மாதிரி வட்டார வள மைய பயிற்றுநகர் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் இப்போ மொத்தமாகவே 12 வேகன்சி இப்போ காலி பணிகள் வந்து கொடுத்து இப்போ நிரப்ப போகிறாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுவே ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க. சில ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்சி ஃபேக்கல்டி, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஆர்சி ட்ரைனர் இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் பார்த்தீங்கன்னா 10 வட்டாரங்களில் பணியமர்த்துவதற்காக இப்போ ஒரு 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஊராட்சிகளுக்கான மாவட்ட வள அலுவலருக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னா எம்எஸ்டபிள்யூ எம்பி
எம்பிஏ இந்த பட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ படித்திருக்கணும். அதே மாதிரி மேலாண்மையில் முதன்மை பட்டமும் அரசு அல்லது அரசு உதவி பெறும் நிறுவனத்தில் குறைந்தது 5 ஆண்டுகள் பணி அனுபவம், கணினி அறிவு அவசியம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கு. அதுவே கணினி உதவியாளருக்கு இளங்கலை பட்டம் வந்து நீங்கள் வந்து டிகிரி ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிடிபி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வட்டார வள மைய பயின்றுனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டம் நீங்கள் வந்து எனி டிகிரி நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். சில பதிவை பொறுத்தளவுக்கு சேலரி வந்து மாறுபடும். சில ஊராட்சிகளுக்கான மாவட்ட வள அலுவலருக்கு வந்து 50,000 ரூபாய் மாதத்துக்கு கிடைக்கும். அதே மாதிரி கணினி உதவியாளருக்கு 22,000, வட்டார வள அமைப்பு பயின்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்க வரும். சில பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பாக தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. சில தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து ஆஃபீஸ் வேலை 2025 பணிகளுக்கு தகுதி மற்றும் முன் அனுபவங்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என அவங்க வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இதுக்கு விண்ணப்ப கட்டணமும் பார்த்தீங்கன்னா கிடையாது. தகவல் மூலமாக இலவசமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம சேனலுக்குலேயே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து 8/5 முதல் 20/5 வரை தேதிக்குள் நீங்கள் வந்து இணையதளத்தின் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக 30 இந்த மந்த் இறுதிக்குள்ளே நீங்கள் வந்து கடைசி தேதி வந்து மீண்டும் மாற்றி அமைச்சு இப்போ 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவங்கள வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி. ஸோ இந்த முகவரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முகவரியை நீங்கள் வந்து எழுதி நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்குமே ஒவ்வொரு தனித்தனி அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளேயே வந்து இருக்குது. விருப்பமுடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமைலாம் வந்து இருக்கா அப்படின்னா முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் பட்டதாரி நீங்கள் வந்து டிகிரி முடித்தவங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைத்திருக்கு. டிகிரி முதல் பட்டதாரியை நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா அனுபவம் வாய்ந்தவராக நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும். இதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கட்டாயம் அனைவருமே அப்ளை பண்ணிக்குவாங்க. இந்த வேலைக்கு ஆண்கள் பெண்கள் இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. அனைவருமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.